வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிரிலிம்ஸ் எக்ஸாம், அதாவது ஜூன் 15, 2025 ஞாயிற்றுக்கிழமை நடந்த குரூப் 1 பிரிலிம்ஸோட ஆன்சர் கீக்கான ப்ரூஃப் பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த தேர்வுல நம்மளுடைய பெய்டு கோர்ஸ்ல, ஆன்லைன் கோர்ஸ்ல நடத்தின வினாக்கள் எவ்வளவு வந்திருக்குது அப்படிங்கிறத ப்ரூஃபோட காட்டுறத வழக்கமா வச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில ஏற்கனவே இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 கேள்விகள் நம்ம நடத்தினது வந்திருந்தது. அதுக்கான ப்ரூஃப் போட்டுட்டோம். அதுக்கு அடுத்தபடியாக யூனிட் நம்பர் 9 எக்கனாமிக்ஸ், இப்ப இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் 5, இதுல பாத்தீங்கன்னா 34 கேள்விகள். ஐஎன்எம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல 13 கேள்விகள். இது எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வீடியோ போட்டுட்டோம். இப்ப நம்ம போடக்கூடிய வீடியோ எதுக்குன்னா யூனிட் நம்பர் 8, பழைய யூனிட் நம்பர் 8, இப்ப இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் 6. இதுல பாத்தீங்கன்னா அவன் சொல்லியிருக்கிறது 40 கேள்விகள். நாம 30 கேள்வி ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா அவன் கேட்ட கேள்விகள் 50 கேள்விகள் கேட்டிருக்கான், 50 கொஸ்டின்ஸ். அந்த 50ல நாம நடத்தினது 22 தான் வந்திருந்தது. உடனே சார் என்ன சார் நீங்க பாதி கூட வரலையே அப்படின்னு யோசிக்க கூடாது. நாம அந்த இப்ப இருக்க யூனிட் நம்பர் 6ல ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட், சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான இலக்கியம், கல்வெட்டுகள், கண்டுபிடிப்புகள், தொல்லியல் ஆராய்ச்சிகள், சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான இலக்கியம், அதோட சேர்த்து திருக்குறள், அதனுடைய பண்புகள். இது நம்ம கிளாஸ் எடுக்கிறதே கிடையாது, தமிழ் நாம் எடுக்கிறது இல்லை. அப்போ செகண்ட் ஹாஃப் மட்டும்தான், ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுக்கல. அப்போ 26 கொஸ்டினுக்கு 22 கொஸ்டின் நம்ம நடத்தினது வந்திருக்குது. இதை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 4த்தையும் 105 கேள்விகள். இது வரைக்கும் 200 கேள்வியில 105 கொஸ்டின் குரூப் 1 பிலிம்ஸ்ல வந்திருக்குது. நம்ம இன்னும் ஜியாகிரபி அண்ட் ஹிஸ்டரி நான் நடத்தவே இல்லை. பட் இருந்தாலும் யூடியூப்ல ஜஸ்ட் என்ன பண்ணியிருந்தேன், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போங்கன்னு போன வருஷம் நான் நீயா நானான்னு ஒரு சீரீஸ் நடத்திருந்தேன் யூடியூப்ல, டெஸ்ட் சீரீஸ். அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்குது. ஸோ அதுக்கான ப்ரூஃபையும் நான் அடுத்தடுத்த வீடியோல ஹிஸ்டரி ஜியாகிரபிக்கான ப்ரூஃப் வீடியோ வரும். மொத்தமா பாத்தீங்கன்னா 110க்கு மேல நாம நடத்தினது வந்திருக்குது. தமிழ்நாட்டிலேயே ஒரு இன்ஸ்டியூட்ல, ஒரு சாதாரண இன்ஸ்டியூட்ல ஒரு தனி நபரால, நான் மட்டும் தான் நடத்தினேன், வேற யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணல. ஒரு 3500 ரூபாய் இந்த கோர்ஸ் ஃபீஸ். இந்த கோர்ஸோட ஃபீஸ் எவ்வளவு? ஜிஎஸ்க்கான ஃபவுண்டேஷன் பேட்ச், குரூப் 1, 2, 2A, 4, எஸ்எஸ்சி, ரயில்வே, எஸ்ஐ, போலீஸ்னு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒன்லி ஜிஎஸ், பொது அறிவு மட்டும், பயாலஜி இல்லாம, ஒரு தமிழ் இங்கிலீஷ்ல பைலிங்குவல் கிளாஸ், ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ், லைவ் கிடையாது. இதுல வீடியோ அண்ட் பிடிஎஃப் உங்க மொபைல் ஆப்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். மற்ற விஷயங்கள் எதுவும் செய்ய முடியாது. ஃபீஸ் பாருங்க, 3500 ரூபாய். இந்த 3500 ரூபாய் கோர்ஸ்ல இவ்வளவு மிக மிக குறைவான ஒரு ஃபீஸ்ல 110க்கு மேல அவுட் ஆஃப் 200 குரூப் 1 பிரிலிம்ஸ்ல யாருமே எடுத்திருக்க முடியாது. அதை நான் இடத்துல ஓப்பனா சேலஞ்ச் பண்றேன். தனி ஒரு நபரால நாம கொடுத்த நோட்ஸ் மட்டும்தான், ஸ்கூல் புக் படிங்க, அதை படிங்க, இது படிலாம் கிடையாது. நான் படிக்க சொன்னேன், அது வேற விஷயம். நீங்க படிச்சிருந்தீங்களா இல்லையான்னு தெரியல, மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலும் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல. வெறும் நம்ம நோட்ஸ் மட்டும் படிச்சிருந்தாலும் 110க்கு மேல ஆன்சர் பண்ணிருக்க முடியும் இந்த குரூப் 1ல. ஸோ இதுக்கான ஃபீஸ், இண்டிவிஜுவல் கோர்ஸுக்கான ஒரு தனி சப்ஜெக்டா ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான ஃபீஸ் இது. இந்த வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா ஜூலை 31 வரைக்கும் இருக்கும், 1 இயர் வேலிடிட்டி. இதுக்கப்புறம் இந்த ஃபீஸ் ரெண்டுமே சேஞ்ச் ஓவர் ஆயிடும். ஸோ இதான் அதுக்கப்புறம் இதுக்கான ஃபீஸா இருக்க போகுது. ஸோ தேவைப்படுறவங்க அதுக்கு முன்னாடியே எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிற மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க அடுத்த குரூப் 2க்கோ இல்லை அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய குரூப் 1, குரூப் 2, 2Aக்கோ படிக்கிறீங்க அப்படின்னா இப்ப இருந்தே ப்ராக்டிஸ் பண்றதுக்கு சரியான தருணமா இருக்கும். இந்த மொபைல் ஆப்புக்கான லிங்க் ஆண்ட்ராய்டு, ஐபோன், வெப்சைட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. லேப்டாப், பிசி, டேப், மொபைல் எல்லாத்துலையும் பார்த்துக்க முடியும். 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அதாவது வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிச்சு ஜிஎஸ்ல ஸ்ட்ராங் ஆகணும், ஃபுல் மார்க் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இடத்துக்கு வருவோம். பாருங்க, செகண்ட் ஆஃப் ஒன்லி நாம என்ன எடுக்கல, இலக்கியம் எடுக்கல, திருக்குறள் எடுக்கல, குறிப்பா தொல்லியல் கண்டுபிடிப்புகள் எடுக்கல. இதெல்லாம் தவிர்த்து நம்ம சொல்லியிருக்கக்கூடியது 26க்கு 22 ப்ரூஃப் வீடியோ பார்த்துடலாமா? டக்குன்னு பார்க்கலாமா? ஸோ கோர்ஸ் தேவைப்படுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, 1940களில் சினிமா பிரபலமாக இருந்தது. இது டவுட் தான், அதாவது 50-50 மாதிரி இருந்தது இல்லைன்னு சொல்லலாம். பட் இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்றோம், நம்ம விடுதலைக்கு முன்னாடியே இந்த நீதி கட்சியெல்லாம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து திராவிடர் முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதற்கே ஒரு முக்கியமான காரணமா சினிமா துறை தான் இருந்திருக்கு. சினிமா நடிகர் தான் இருந்திருக்காங்க. அதில் முக்கியமான நபர் அண்ணா, அவருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கலைஞர், அதே மாதிரி எம்ஜிஆர், அந்த வரிசையில இவங்கெல்லாம் தான் ஆட்சியை பிடிச்சவங்க. அதுக்கப்புறம்
சினிமா கலைஞர்கள் மூலமாக அண்ணா தனது லட்சியங்களை அடைய முடிந்தது. ஸோ என்னை பொறுத்தவரை ரெண்டுமே சரியான விளக்கம் தான். அதுக்கு எம்ஜிஆரும் கருணாநிதியும் தான் முக்கியமான காரணம். கருணாநிதியை தாண்டி எம்ஜிஆர் தான் முக்கியமான காரணம். அப்படியே பாருங்க, இந்த வார்த்தை எப்படி கொடுத்துருக்கோம். தமிழ் திரைக்கலைஞர்களை முன்னிறுத்தி திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டது. அப்படியே கொடுத்துருக்குமா? இதுக்கு முன்னாடி பாருங்க, அண்ணா இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல கலந்துகிட்டாரு. இந்தி ஒழிப்பு, இந்திய குடியரசு நீண்ட ஆயுளுடன் வாழ்க, இந்தியை ஒழித்து நீண்ட ஆயுளோட வாழ்கன்னு சொல்லியிருக்கிறார் இந்த கூட்டங்கள்ல பேசினது. இங்க பாத்தீங்கன்னா இந்த தமிழ் திரையுலக நபர்கள் எல்லாம் முன்னிறுத்தி போயிருப்பாரு. அப்பதான் என்ன பண்ணுவாரு, ஈவி.கே. சம்பத். இப்ப ஈவி.கே.எஸ். இளங்கோவன் இறந்துட்டாரு பாருங்க, அவங்க அப்பா ஈவி.கே. சம்பத்தோட பையன் தான் இளங்கோவன் இறந்துட்டாரு. இப்போ அந்த சம்பத் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த மெட்ராஸ்லயே ஈவி.கே. சாலைன்னு இருக்கும் பாருங்க. இவங்க வந்து பெரியார் இருக்காருல்ல, அவருடைய சொந்தக்காரங்க, டைரக்டா கிடையாது, அவங்க உறவின் முறை. அக்கட்சியில இருந்து அதிருப்தி உருவாகி வெளியே கிளம்பிட்டார். வெளியே கிளம்பி தமிழ் தேசிய கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சார். ஏன் சினிமாக்காரனை வச்சு கட்சி நடத்துறியே, கொள்கையோட கட்சி நடத்துறியே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, ஈவி.கே. சம்பத்ல இருந்து வெளியே வந்துட்டார். அதுக்கப்புறம் அவங்க பையன் போய் காங்கிரஸ் சேர்ந்துட்டார். அது வேற கதை. அப்ப அதுதான் ஆன்சரா இருக்க போகுது. அதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. இரண்டாவது கேள்வி, சுப்பிரமணிய சிவா மிக முக்கியமான தூத்துக்குடி கோரல் ஆலை பவள ஆலை வேலைநிறுத்தம் போராட்டம், அது பின்காலத்துல என்னவா உருவானது, மிக பெரும் திருநெல்வேலி எழுச்சியா புரட்சியா உருவானது. அதை யூஸ் பண்ணி என்ன பண்றாரு ஒருத்தர், இப்ப புக்கு எழுதி சாகித்ய அகாடமி விருது வாங்கிட்டார். அது யாரு என்பது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த 1908ஆம் ஆண்டு நடந்த புரட்சி எந்த காலகட்டத்தில் நடந்ததுன்னா பிப்ரவரி மார்ச் காலகட்டத்தில் நடந்தது. அதுக்கான ப்ரூஃப் அழகா கொடுத்துருக்கிறோம், பாத்துக்கோங்க. இரண்டாவது கேள்வி, வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் வேலை நிறுத்தத்துல ஆதரவா செயல்பட்டாங்க. தூத்துக்குடி கோரல் அப்படின்னா இங்கிலீஷ் கோரல், தமிழ்ல வந்து பவளம் அப்படின்னு அர்த்தம். ஹார்வி நூற்பாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆலை வேலை நிறுத்தம் பிப்ரவரி 23, 27 இந்த காலகட்டத்தில் நடந்தது. அப்படியே மார்ச் மாதம் 6, 1998 வரைக்கும் நடந்திருக்குது. திரும்ப மார்ச் 8, மார்ச் 9ஆம் நாள், இதெல்லாம் அப்படியே தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நடந்துகிட்டே வந்திருக்குது. கடைசியா மார்ச் 12, 1908 கைது செய்யப்பட்டனர். வஉசி அனைவராலும் சமாதானப்படுத்த திருநெல்வேலிக்கு அவரது நண்பர் சுப்பிரமணிய சிவாவோட சென்றார். அங்க வச்சு கைது பண்ணிடுறாங்க. முடிஞ்சு போச்சு. திருநெல்வேலியும் அதனுடைய எழுச்சியும் அப்படிங்கிற புத்தகம் இங்கேயே இருக்குது, வெங்கடாச்சலபதி, பாத்தீங்கன்னா தெரியும். டன். ஸோ திருநெல்வேலி எழுச்சி அதே மார்ச் மாசம் தான். மார்ச் மாசம் மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்தது திருநெல்வேலியில. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ப்ரூஃப் தான் பாத்துக்கோங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி உருவாக்குறதுக்கு காரணமான 2 பேர் டி.எம். நாயர், தியாகராய செட்டி. மூன்றாவது கேள்விக்கான பதில பாத்துக்குவோம், ப்ரூஃபை பாத்துக்குவோம். முக்கியமானது பாத்தீங்கன்னா மெட்ராஸ் யுனைடெட் லீக், அதுக்கப்புறம் தான் மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன். இது 2 கொஸ்டின், ஒரே கொஸ்டின் 2 வாட்டி வந்திருக்கு பாருங்க. இந்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டினும், அதுதான் அடுத்த கொஸ்டின் வச்சிருக்கிறேன், 2த்துக்கு ஒரே ப்ரூஃபா காட்டிடலாம். மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷனா மாறிச்சு. அதுக்கப்புறம் நான் பிராமின்ஸ் ஹாஸ்டலா மாறிச்சு. அதன் பிறகுதான் அது என்னவா மாறுது, எத்திராஜ் முதலியார் வீட்டில் வந்து பேசி முடிவு பண்ணி இத்தனை பேர் பங்கெடுத்திருக்கிறாங்க. இதுதான் இறுதியாக என்னன்னு மாறி இருக்குது, நீதி கட்சியா. நீதி கட்சிக்கு முன்னாடி 2 இருந்திருக்கு பாருங்க, சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன், சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃபெடரேஷன், சிபா சில்ப் 2 ஆரம்பிச்சிருக்காங்க. தென்னிந்திய மக்கள் கழகம், தென்னிந்திய நல உரிமை சங்கம், இது 2 தான். இதுதான் நாம என்ன சொல்றோம், பின்னாடி நீதி கட்சியா மாறி இருக்குது. காரணம் அவங்க நீதி அப்படின்னு ஒரு பேப்பர்லாம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அப்படி ப்ராப்ளம் அடைஞ்சு அதுவே கட்சி பேராகவும் பேப்பராகவும் நியூஸ் பேப்பராகவும் மாறி பெரிய ப்ராப்ளம் அடைஞ்சு இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற அளவுக்கு மாறி இருக்குது. இங்க பாருங்க, இந்த சென்னை மாநகராட்சி துருவங்களாக செயல்பட்ட டி நகர்னே வருது, தியாகராய செட்டி, இவரோட பேர் தான் டி நகர் வச்சிருக்காங்க. பி.டி. செட்டின்னு சொல்லுவாங்க, பி. தியாகராய செட்டியார், இவர் பேர் தான் டி நகர்னு வச்சிருக்காங்க பாருங்க. டி நகர் இவர் பேர் தான். ஸோ நீதி கட்சிக்கு முக்கியமான காரணமாக விளங்கியிருக்கிறாங்க இவங்கெல்லாம். பிராமணர் அல்லாத அறிக்கையை தியாகராய செட்டி வெளியிட்டார். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் அடைஞ்சது, ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்குது. ஸோ இதெல்லாம் இதனுடைய ஸ்டோரி. ஸோ இந்த இயக்கம் உருவாக மிக முக்கியமான காரணமா இருந்தவர்ல நம்ம டி. தியாகராய செட்டியாரும் நாயரும் மிக மிக முக்கியமானவர். மூன்றாவது ஒரு முக்கியமான ஆள் இருக்கிறார். 2 பேரும் வேற்றுமொழியை பேசக்கூடியவங்க. தியாகராய செட்டி தெலுங்கு பேசக்கூடியவர், நாயர் டி.எம். நாயர் மலையாளம் பேசக்கூடியவர். நம்மால் திறன்ல நடேச முதலியார் தமிழை பேசக்கூடிய நபர், தமிழர் அவர் தான். 3 பேர்ல ஒருத்தர் தான் தமிழர். ஸோ அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது, டி.எம். நாயரும் ராமராய நீங்கரும் முறையே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாங்க. முதல் முறையாக தேர்தலில் 1916 தேர்தலில் பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டாங்க. ஆனா எல்லாருமே என்ன பண்றாங்க, தோல்வி தான் அடைகிறாங்க. சரி, படிச்சுட்டே போயிடணும், கிளாஸை எடுக்கிற மாதிரி ஆயிடும். ப்ரூஃப் மட்டும் பார்த்துக்குவோம். டி.எம். நாயர், தியாகராய செட்டி, இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்விக்கு இங்கே ஆன்சர் ப்ரூஃப் இருக்குது. இதெல்லாம் வரிசைப்படுத்த சொல்றாங்க. தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பை உருவாக்கப்பட்டது. அதாவது தாராளவாதம் அர்த்தம் லிபரேஷன் அப்படின்னு அர்த்தம்.
சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், சில்ஃப் படிச்சோம்ல இப்போ, அதுதான். மெட்ராஸ் யுனைடெட் லீக் மெட்ராஸ் திராவிட கழகமாக பெயர் மாற்றப்பட்டது. ஈவேரா நீதி கட்சியை திராவிட கழகமாக மாற்றினார். சுப்ராய ரெட்டியார் அமைச்சரவை சுயராஜ்யத்துக்கு எதிராக செயல்பட்டது. பாத்தீங்கன்னா ஈவேரா எப்ப மாத்தினார் நீதி கட்சியை திராவிட கழகமா? சேலம் மாநாட்டில் 1944 நீதி கட்சி மாநாடு தலைமை தாங்கிறார். திராவிட கழகமாக பெயர் மாற்றப்படுகிறது. கரெக்டா? 44ல. சரி, அப்படி இங்க வாங்க. சில்ஃப் எப்பன்னு பாருங்க. SILF, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், 1916 இருக்கு பாருங்க. இதுதான் ரெண்டா பிரிச்சு வச்சிருந்தாங்க. அதாவது கம்பெனியா பாத்துக்கிறதுக்கு ஒண்ணு, இயக்கமா இருக்கிறதுக்கு ஒண்ணு. 1916. இதுக்கு முன்னாடி மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் லீக் மறுசீரமைக்கப்பட்டு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 12. அப்படியே வருஷத்தை போட்டுடலாமா? 1900, இது 1916, இது 1912, இது 1944. இது பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் அடுத்ததுதான். வருஷம் ப்ராப்பரா தெரியல. ஏன்னா சுப்ராயலு ரெட்டியார் எப்ப முதலமைச்சரா இருந்தார்? அவர் தான் முதல் முதலமைச்சர். 1920-21 தான் அவர் முதலமைச்சரா இருந்தார். அப்ப சுப்ராயலு ரெட்டியாரோட அமைச்சரவை சுயராஜ்ய கட்சிக்கு எதிராக போராடியதுன்றது மேபி 1920-21 இருக்கலாம். கரெக்டான வருஷம் தெரியல, நம்ம நடத்தல. அது உண்மையை சொல்றேன். ஏன்னா நடத்தணும்னு சொல்ற போது நடத்தாதுன்னு சொல்லணும். நடத்தல. இதுல இருந்து அதிகபட்சமா இதுக்குள்ளதான் இருக்க முடியும். ஏன்னா அவங்க 36க்கு அப்புறம் ஆட்சியிலே வரல நீதி கட்சி. இதுக்குள்ளதான் அதிகபட்சம் ஆப்ஷன் வச்சு சொல்றேன். இருக்கிறது வாய்ப்பு இருக்குது, தாண்டி இருக்குது வாய்ப்பே கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் இது, செகண்ட் இது, தேர்டு, இது தேர்டு, இந்த பாயிண்ட் தேர்டு, இது ஃபோர்த் பாயிண்ட். கரெக்டா? அவ்வளவுதான். 2, 1 வரணும். 2, 1, 4, 3 முடிஞ்சு போச்சு. தான் ஆன்சர். நான் வழக்கமா சொல்றதுதான். நீங்க குரூப் 1, குரூப் 2 மாதிரி எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா இப்படிதான் படிக்கணும். மற்றவங்க மாதிரி இப்படி படிக்கலாமா, ஸ்ட்ராட்டஜி மாத்தலாமா, ஓ இதுதான் வழியா, அப்படிலாம் கிடையாது. இப்படிதான் படிக்கணும். நான் ஒரு வருஷம் சொல்லிட்டு வரேன். இது யூடியூப் சேனல்ல பழைய வீடியோ இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா சென்னை மாநிலம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது தப்பு. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது 1968 தான். தமிழக முதலமைச்சராக அண்ணா பதவியேற்றார். பிறகு அண்ணா ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வருடம் 68. அதுக்கு முன்னாடி தேர்ந்தெடுக்கப்பட்ட 62. சென்னை மாநில பெயர் மாற்றம் அமலுக்கு வந்தது. சரி, அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க? தவறானது எதுன்னு கேட்டுக்கிறாங்க. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். எது தவறு? 1, 3 தவறு. 1, 3 தவறானது. ரைட்டா? அதுக்கான ப்ரூஃப் பார்த்துடலாமா? நல்லா கவனிங்க. முதல்ல பாருங்க. அண்ணா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை. ஆனாலும் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? அந்த ராஜ்யசபா எம்பியை நிராகரிச்சுட்டு ரிசைன் பண்ணிட்டு அப்புறம் எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டு சிஎம் ஆயிடுறாரு. 1967 சட்டமேல உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அதையும் ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறாரு. அப்போதான் என்னது? அதுக்கு முன்னாடி மார்ச் 6, 1967 திமுக ஆட்சி அமைச்சது. அண்ணா முதலமைச்சராரு 67. அப்ப அது கரெக்ட். அடுத்தது பாருங்க. அண்ணா ராஜ்யசபா எம்பியா எப்ப இருக்கிறாரு? 1962 அண்ணா ராஜ்யசபா எம்பியா இருக்கிறாரு. அடுத்தது பாருங்க. மெட்ராஸ், இது பத்தின டீட்டெயிலா சொல்லிடுறோம். தெளிவா நல்லா கவனிச்சுக்கோங்க. முக்கியமான பாயிண்ட். ஜூலை 18, 1967 அண்ணா சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வர்றாரு. அண்ணா இந்த தீர்மானம் அரசியலமைப்பு சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதல் பகுதியில மொத்தம் 4 விதிகள் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா 4வது விதி என்ன சொல்லுது? ஒரு மாநிலத்தினுடைய பெயர் மாற்றம் எல்லாத்தையும் திருத்துறதுக்கு அதிகாரம் யாருக்கு இருக்குது? நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பான் அந்த மாநிலம் நினைச்சா முடியணும். கிடையாது, பாராளுமன்றம் நினைக்கணும். அப்ப அண்ணா சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றி பாராளுமன்றத்துக்கு அனுப்புறாரு. 68 பாராளுமன்றத்தை இரவையில் நிறைவேற்றப்படுது. 69 ஜனவரி 14 அன்றைக்கு அது பெயர் மாற்றம் நடைமுறைக்கு வருகிறது. சோ அரசியலமைப்பு விதி 3 மற்றும் 4 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 4ன்னு சொல்லிட்டு நான் முதல்ல தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. ஆர்டிகல் 3, ஆர்டிகல் 3. புரியுதா? அப்போ இதுதான் இதுல முக்கியமா இருக்கக்கூடிய வருஷங்கள். இதை வச்சு பாத்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த 6வது கேள்வி. பெரியார் குடியரசு என்ற பருவத்தில் உருவாக்குனது 25 கரெக்ட். ஆங்கில இதழ் ரிவோல்ட் கரெக்ட். எது சரியாக புரிஞ்சிருக்குன்னு கேட்கிறான். 1, 2 மற்ற 2மே தவறு. அப்ப 1, 2 மட்டும்தான் சரியானது. பாத்துடலாமா? ப்ரூஃப் பாத்துக்கங்க. முதல்ல குடியரசு 25, 1925. ரிவோல்ட் 28, ரிவோல்ட் 28. பகுத்தறிவு 34, பகுத்தறிவு 34. விடுதலை 35, பகுத்தறிவுக்கு அப்புறம் விடுதலை. இதுக்கு அப்புறம் ஒன்று இருக்குது உண்மை 1970. அதுவும் எக்ஸாம்ல கேட்டுட்டான். முடிஞ்சு போச்சா?
அடுத்த கேள்வி. பெண்கள் மாநாடு சென்னையில் நடந்தது நீலாம்பிகை அம்மையார் தலைமையில இந்த தேதியில. அந்த மாநாட்டில் தான் ஈவே ராமசாமிக்கு பெரியார் பட்டம் கொடுத்தாங்க. ரெண்டுமே சரி, சரியாக விளக்குகிறதா கொடுத்துடல, விளக்கம் அல்ல அப்படின்றத கொடுத்துருக்கிறான். அது கூட தப்பு தான். இரண்டும் சரி. எங்க இருக்கு? இரண்டும் சரி. இதான் ஆன்சர். ப்ரூஃபை பாருங்க, அப்படியே பாருங்க. இந்த தேதியில நவம்பர் 13, 1938 சென்னையில மறைமலை அடிகளுடைய மகள் டி நீலாம்பிகை அம்மையார் பெண்கள் மாநாடு பங்கெடுத்தாங்க, தலைமையேற்று நடத்தினாங்க. அங்கதான் பெரியார் பட்டமும் வழங்கப்பட்டது. முடிஞ்சு போச்சா? அடுத்த கொஸ்டின் போவோம். 8வது கேள்வி. அருமையான கேள்வி. லண்டன்ல நடந்த கூட்டுக்குழு, அந்த கூட்டுக்குழுல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பங்கெடுத்தாங்க அப்படின்ற மாதிரியான கேள்வி. ஆற்காடு ராமசாமி முதலியார், கோகா அப்பாராவ், காகா அப்பாராவ்ல கோகா அப்பாராவ், டி ராமலிங்கம் கிடையாது, எஸ்கே துளசிராம். 1, 2, 4 கரெக்ட். அப்படியே ப்ரூஃப் பாருங்க. யார் பங்கெடுத்தாங்க, யார் பங்கெடுக்கல, யார் போய் இறந்தாங்கன்னு கொடுத்துருப்போம். மாண்டேக் செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தினுடைய அறிக்கையெல்லாம் அலசி ஆராய்வதற்காக ஒரு கூட்டுக்குழு வந்து கூப்பிட்டாங்க. அதாவது நீதி கட்சி, சுயராஜ்ய கட்சி, பண்ணையார்கள், அந்த சங்கத்தை சார்ந்தவங்க எல்லாரையும் வர சொல்லிட்டாங்க. எங்க? லண்டனுக்கு வர சொல்லிட்டாங்க. போறாங்க. இந்த கூட்டம் வந்து 1918 இருந்து 20 காலகட்டத்தில் நடக்குது. அப்ப பேட்சா லண்டனில் கூடிய கூட்டுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஆற்காடு ராமசாமி முதலியார், கேபி ரெட்டி நாயுடு, கூர்ம வெங்கட் ரெட்டி நாயுடு, கோகா அப்பாராவ், எஸ்கே துளசிராம் ஆகிய 4 கொண்ட நீதி கட்சியின் தூதுக்குழு சென்றது. 4 பேர் நீதி கட்சி சார்பா போயிட்டான். இத்தூதுக்குழு அல்லாமல் அகில இந்திய நிலச்சுவாந்தார்கள் சங்கத்தின் சார்பாக, சென்னை ஜமீன்தார்கள் சங்கத்தின் சார்பாக ராமராயன் நீங்களும் லண்டனுக்கு போறாரு. இத்தேர்வுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தான் யார் போறாரு? TM நாயர் லண்டனுக்கு போறாரு. மனுஷன் என்ன பண்ணிட்டாரு? இறந்து விட்டதால் அவர் கலந்து கொள்வதாக இருந்தது. அவர் இறந்ததுனாலதான் அவருக்கு பதிலா நம்ம ரெட்டி நாயுடு கலந்து கொண்டார். கூர்ம வெங்கட் ரெட்டி நாயுடு இருக்காரு பாத்தீங்களா? அவர் முதல்ல பிளான் கிடையாது, அனுப்புறது TM நாயரை தான். அவர் இங்க இறந்து போனனால அவருக்கு பதிலா அனுப்பி வைக்கிறார். இவ்வளவுதான் விஷயம். ஸோ இவ்வளவு தெளிவா நீட்டா எடுத்துருப்போம். நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க என்கிட்ட கோர்ஸ் சேர்ந்துதான் படிக்கணும் அவசியம் கிடையாது. நீங்க தாராளமா எங்க வேணா போய் 1 லட்சம், 50,000, 70,000, 80,000, 90,000 கட்டி படிங்க. உங்களோட விருப்பம் தான். நான் யாரையுமே கம்பல்லாம் பண்ணல. ஆனா படிக்கிறது குரூப் 1, குரூப் 2 படிக்கிறீங்க, மெயின்ஸ் எழுத போறீங்கன்னா இப்படிதான் படிக்கணும். தெரிஞ்சு படிங்க. அதுதான் எனக்கு தேவை. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். அந்தோணி அம்மாள் பங்கஜ ஜவுளி ஆலை இது மட்டும் தான் நம்ம நடத்திருக்கிறோம். இல்ல ருக்மணி லட்சுமி பத்தி நடத்திருக்கிறோம், மஞ்சு பாஷி நடத்திருக்கிறோம். ஆனா இந்த பாயிண்ட் நம்ம சொல்லல, இது சரியானு தெரியல. இந்த கிருஷ்ணாபாய் நிம்கார் அப்படிங்கிறவங்க மദ്രാஸ் இளைஞர் சங்கமா அப்படின்றதும் தெரியல. 3 வந்து எது சரியானதுன்னு கேட்டிருக்கிறாங்க. 3 வரணும். 3த்துல 3 வருது. பாவத்தை யார் செய்த பாவமோ தெரியல, 3த்துல 3 வருது. என்ன ஆன்சர்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மஞ்சு பாஷினி அவர்களை பொறுத்தவரையில வெள்ளனே வெளியேறு இயக்கத்துல தமிழ்நாட்டில் கலந்து கொண்ட பெண்மணிகள்ல முக்கியமான நபர் மஞ்சு பாஷினி. அதுல மாற்றம் இல்லை. ஆனா அந்த காலகட்டத்துல காங்கிரஸ் குழுனுடைய தலைவர் பொறுப்பு வகித்தாரான்றது கேள்வி. ஏன்னா அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் என்ன நடந்திருக்கிறாங்க? மகளிர் காங்கிரசினுடைய தலைவராக இருந்திருக்கிறாங்க மஞ்சு பாஷினி. அதுல மாற்றம் இல்லை. என்னை பொறுத்தவரையில இது சரியாக இருக்கலாம். 2, 3, 4 சரியாக இருக்கலாம்ன்றது என்னோட பார்வை. ஆன்சர் கீ அபிஷியலா வரட்டும், செக் பண்ணி பார்த்துடலாம். இதுக்கு ப்ரூஃப் பார்த்துடலாம். அந்தோணி அம்மாள் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு ஒரு டாபிக். நம்மளோட டீட்டெயிலா தெளிவா யாரும் எடுத்துருக்கவே முடியாது. மற்றவங்க எடுத்திருக்கலாம், பட் இருந்தாலும் நாம அதோட பெஸ்டா கொடுத்துருப்போம்னு சொல்ல வரோம். அதான் அதுக்கான மீனிங். பாருங்க, அந்தோணி அம்மாள், பேச்சி அம்மாள் ஆஃப் கோயம்புத்தூர் were arrested participating in the Pangajam mill strike, which was a part of the great movement, Quit India movement. They were imprisoned in Vellore for 6 months. 6 மாசம் வெள்ளூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே போல குட்டி அம்மாள், சோலை அம்மாள் கோயம்புத்தூர்ல இவங்க என்ன பண்ணாங்க? சிங்காநல்லூர்ல ரயில்வே லைன் எல்லாம் கட் பண்ணி போட்டுருக்காங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெள்ளையனே வெளியேறல. அதே போல பாத்தீங்கன்னா வெள்ளையனே வெளியேறல முக்கியமான நபராக பார்க்கப்படுறாங்க மஞ்சு பாஷினி அம்மையார். உப்பு சத்தியாகிரகத்துல காந்தி சேவா அமைப்பு உருவாக்குறாங்க. காங்கிரஸ் மகளிர் பிரிவுக்கு தலைமை தாங்கிருக்கிறாங்க. பாலா மந்திர், இப்ப பாலா மந்திர் ஸ்கூல் நிறைய இருக்கும். பாலா மந்திர்னா குழந்தைகளுக்கான பள்ளி அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல. அதை வந்து ஆரம்பிச்சதுல முக்கியமான பங்கு இவங்க தான் சேரும். இவங்க தான் மஞ்சு பாஷினி அம்மையார் நம்ம எடுத்திருக்கிறோம். ஆனா இதை வந்து இவன் சொன்ன பாயிண்ட் நம்ம எடுக்கல. ஸோ அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம். முன்னாடி சொன்ன மாதிரி தான். கேள்வி எண் 10. ஆங்கிலேயர் வந்து கட்டபொம்மன் சீக்கிரம் வாங்க அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்களா? டைரக்டா அரெஸ்ட் பண்றாங்களா? கிடையாது. அவங்க அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆட்சியாரை வந்து சந்திக்க சொல்றாங்க. அதுக்கு காரணமா என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு கம்பெனியில கட்ட வேண்டிய நிலுவைத் தொகை இருக்குது, பாக்கி இருக்குது, கட்டணும். அதுதான் வர சொல்றாங்க. அப்போ அவர் ஆட்சியாளரை சந்திக்க சொன்னதும் கரெக்ட், அவரு நிலுவையில் இருந்த பணமும் கரெக்ட். ரெண்டுமே சரியா விளக்குது. அதுக்கான ப்ரூஃபையும் பக்காவா பார்த்துடலாம். ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படியே அந்த கதையெல்லாம் படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா, கட்டபொம்மன் காலம் தவறாமல் கப்பம் கட்டி வந்தவர். அதான் முக்கியம். வானம் பொய்த்தது, மழை பெய்யல, விளைச்சல் வெகுவா குறைஞ்சிருச்சு, அதனால விளைச்சல் இல்லை, பஞ்சம் தலைவிரித்து ஆடியது. எனவே வழக்கம் போல
மக்களிடமிருந்து வரி வசூல் செய்து உரிய நேரத்தில் கப்பம் கட்ட செலுத்தாமல் போயிற்று. இதான் பாயிண்ட். அவரு வழக்கமா நல்லா கட்டிட்டு தான் வராரு. அவர் கட்டாமலாம் ஏமாத்தல. இந்த டைம்ல தான் கட்ட முடியல, காரணம் என்னன்னு சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடுறாரு. இவ்வளவு பாக்கி இருக்குது. 3300 பகோடாக்கள் நிறுவல் இருக்குது. விஜயநகர தங்க நாணயத்துக்கு பேர் தான் பகோடான்னு சொல்லுவாங்க. வராகன் அப்படின்னு சொல்லப்படும். ஒரு பகோடான்றது 3000 ரூபாய்க்கு சமம்னு சொல்றாங்க. அதனாலதான் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியராக இருந்த அப்ப இருந்த கலைஞர் ஜாக்சன் வந்து சந்திக்கிறதுக்கு தன்னை ராமநாதபுரத்தை சந்திக்குமாறு உத்தரவிட்டார். அதுக்கப்புறம் ஊரா சுத்துவாங்க. அந்த கதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். நிறைய இருக்குது. சொன்ன மாதிரி நடத்தினா நான் கிளாஸே நடத்துற மாதிரி ஆயிடும். ஃபுல்லா நடத்த முடியாது, டைம் கன்சர்னுக்காக. அப்ப இதுதான் காரணம். அப்ப அவரால் ஆங்கிலேயர் அந்த ஆட்சியரை சந்திக்க சொன்னதும் சரி, அவரால் கப்பம் கட்ட முடியல, அதுவும் சரி. ரெண்டுமே சரி, சரியான விளக்கம். கேள்வி எண் 11. சுய ஆட்சி, அன்னி பெசன்ட், ஹோம் ரூல் மூமெண்ட், குடியரசு இவ ராமசாமி, பெண்கள் சுதேசி சங்கம் அம்புஜத்தம்மாள், தேவதாசி முறை ஒழிப்பு முத்துலட்சுமி ரெட்டி. 2-4 2-4 1-3. இதுக்கான ப்ரூஃப் பார்த்துடலாமா? பாருங்க. தன்னாட்சி இயக்கம், ஹோம் ரூல் மூமெண்ட் யார் ஆரம்பிச்சாங்க? நம்ம இது அந்த டாபிக் வந்துருச்சு. அதனால வந்து கொடுக்கல. அன்னி பெசன்ட் நீங்க கொடுத்துருக்கோம். அதாவது அன்னி பெசன்ட்ல தான் ஒரு பேஜ் நான் கொண்டு வந்திருக்கிறேன். அவ்வளவுதான், ஒரு பேஜ் உங்கள்கிட்ட காட்டுறேன். அன்னி பெசன்ட் அப்படிங்கிற டாபிக்கை வந்து விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டில் பெண்களின் பங்கு அப்படிங்கிறதுல எடுத்துருக்கிறோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பெய்டு கோர்ஸ் இருக்கிறவங்களுக்கு தெரியும். தன்னாட்சி இயக்கம் அவங்க ஆரம்பிச்சது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா தேவதாசி ஒழிப்பு மசோதாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமா இருந்தவங்க யாரு? முத்துலட்சுமி ரெட்டி. இது முத்துலட்சுமி ரெட்டி அப்படிங்கிற டாபிக்ல இருந்தவருக்கு வரும். நான் சொல்றேன், இந்த ஸ்டோரி மட்டும் நான் சொல்லி அவனால சொல்றேன். அந்த லெசன்ல இருந்து எடுத்த ஒரு பேஜ் இது. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னா மூலர் ராமபுரத்து அம்மையாரும் டாக்டர் எஸ் தர்மாம்பாலும் அவங்களுக்கு உறுதுணையா இருந்திருக்காங்க. தேவன் கூடல் அடியார், தேவன் கூடல் தாசி, இறைவனுடைய அடிமை அப்படின்னு அர்த்தமா. இப்ப என்ன பண்ணுவாருன்னா, வெளிநாக்கு வேந்தர் அப்படின்னு நினைக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னோடி, இவருக்கு காமராஜருக்கே முன்னோடியாக கருதப்பட்ட சத்தியமூர்த்தி, நல்ல மனுஷன் அப்படின்னு இருப்போம். இன்னைக்கு மெட்ராஸ் இருக்கக்கூடிய காங்கிரஸ் காரிய கமிட்டி மண்டபத்துக்கு பேரு சத்தியமூர்த்தி பவன் தான் பேர் வச்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு. ஆனா இவர் எவ்வளவு தரம் தாழ்ந்து பேசியிருக்கான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். உண்மையை சொல்றேன். தேவதாசிகள் புனிதமானவர்கள். அவர்கள் கடவுளுக்கு சேவை செய்ய பிறந்தவர்கள். அவர்கள் அடுத்த பிறவியில சொர்க்கத்தில் பிறப்பார்கள் என்று சத்தியமூர்த்தி பேசுறாரு. இதுக்கு சற்றுமே யோசிக்காம ஒரு அடி திரும்பவும், அதை சொல்லுவாங்கல்ல, அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லிதான் ஆகணும், ஸ்லிப்பர் ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உடனே வந்து பேசியிருக்காங்க டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள். என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாமா? அது அப்படியா, சூப்பர். அதற்கு பதிலளித்த முத்துலட்சுமி, தேவதாசிகள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் அப்படிதான் இருந்ததுன்னா, இனிமேல் சத்தியமூர்த்தி அவர்கள் தங்களது வீட்டு பெண்களை தேவதாசிகள் ஆக்கி அவர்களை அடுத்த பிறவியில் சொர்க்கத்தில் பிறக்க வைக்கலாமே என்று காட்டமாக பதிலளி கொடுத்தார். சட்டமன்றத்துல பேசியிருக்கிறார். பாருங்க எந்த அளவுக்கு பேசியிருக்காரு சத்தியமூர்த்தி அவர்கள். அதுக்கு என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்னு பாத்துங்க. சரி, இதெல்லாம் உண்மை நடந்தது. ஏன் மேல யாரும் கோவப்படக்கூடாது, இது ஃபேக்ட். இப்ப நம்ம அதுக்கு ப்ரூஃபை தான் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம இடத்துக்கு வந்துருவோம். ஏன்னா அந்த பாயிண்ட் வந்தனால நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ இதை நீங்க இதை ரெண்டுத்தையும் லாக் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. எல்லாமே இருக்குது. குடியரசு நான் இப்பதான் காட்டினேன் அந்த வீடியோ ஃபர்ஸ்ட்ல பெரியாருன்னு. அதனால ஒன்னொன்னையும் காட்டிட்டு இருக்க முடியாது. அதனால டைம் இல்லைன்றதுனால ஒரு 2 பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது அன்னி பெசன்ட்டுக்கும் இது முத்துலட்சுமி ரெட்டிக்கும். திமுக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முக்கிய பங்கெடுத்தது. திமுக மக்களை தமிழர் என்ற அடையாளத்திலே ஒருங்கிணைத்தது. இதுல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு தான் கரெக்ட், தமிழர் தப்பு, திராவிடர் தான் ஒன்றிணைச்சாங்க. அதாவது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருது, இதெல்லாம் சேர்ந்துதான் திராவிட மொழி அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டுட்டாங்க. அது இல்லாமல் பெரிய இலக்கியவாதிகள் நம்பக்கூடிய ஜோசப் வெஸ்கி, கால்டுவெல், இவங்கெல்லாம் யாரு? தமிழரா? தமிழர் நிலத்தோட சொந்தமா தொடர்புடையவரா? இல்ல பல ஆயிரம் ஆண்டுகளா தமிழ்நாட்டில் மட்டும் வசிச்சவங்களா? கிடையாது. இங்கிலாந்துல இருந்து அல்லது ஐரோப்பிய கண்டங்கள்ல இருந்து இந்தியாவுக்கு வணிகம் பண்ண மதத்தை பரப்ப வந்தவன் தான் அவன்லாம். அவன்லாம் எழுதின புக்கை வச்சுக்கிட்டு இவங்க திராவிடருக்கு இதுதான் வந்து பொருள் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது நான் ஏத்துக்க மாட்டேன். இதனால யாருன்னா கோவப்பட்டீங்கன்னா அது நான் பொறுப்பு கிடையாது. என்னோட தனிப்பட்ட கருத்து. சரிங்களா? இந்த இடத்துல தமிழராக ஒன்றிணைக்கல, திராவிடரா தான் ஒன்றிணைச்சாங்க. திராவிடம் அப்படிங்கிறது எனக்கு ஏத்துக்கிற ஐடியா கிடையாது. அதுக்காக சொல்ல வரேன். நீங்க ஏத்துட்டீங்கன்னா சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட கருத்து, தனிப்பட்ட உரிமை இருக்குது. ரைட் டு லைஃப் ஆர்டிகல் 21 நான் எடுத்துக்கிறேன், நீங்களும் 21 எடுத்துக்கோங்க. சரி ஆர் தவறு, ரைட்டுங்களா? ஏன்னா பேர்லயே திமுக என்ன பேரு? திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா என்ன பண்ணாரு? இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மிகப்பெரிய நடத்தினார். இதை வச்சுதான் என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஆட்சியையே பிடிக்கிறாங்க. நம்ம
அண்ணா மாநிலங்களவையில திராவிடர்களை தங்கள் சுயமரியாதை காத்துக்கொள்ள விரும்புகின்றனர். திராவிடர்கள் தான் சொல்லியிருக்காரு அண்ணா. தமிழர்கள் தங்களை காத்துக்கொள்ள விரும்புகிறார்னு சொல்லல, திராவிடர்கள் தங்கள் சுயமரியாதையை காத்துக்கொள்ள விரும்புகின்றனர், தாங்கள் கோருவது தென்னிந்தியா என்ற தனிநாடு என்று உரையாற்றினார். போதுமா? இதுதான் அதுக்கான மீனிங். பேர்லயே பாருங்க, திராவிட நாடு, திராவிட பத்திரிகை எல்லாம் வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த சைனா பிரச்சனை வரும்போது நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போது நம்ம ஆக்ஷன் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு உடனே அடிப்பார் ஒரு அந்தர் பல்ட்டி, வீடு முக்கியம், ஓட்டை மாத்திக்கலாம், நமக்கு இந்தியா தான் முக்கியம், நம்ம பிரச்சனையை ஓரம் ஒதுக்கலாம்னு சொல்லிட்டு இமீடியட்டா க்ளோஸ் பண்றான்னு சொல்லி திராவிட நாடு கட்சி இல்ல பத்திரிகை எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு காஞ்சி அப்படின்னு பத்திரிகை ஆரம்பிச்சிருவார். திராவிட நாடுன்ற கோரிக்கையை விட்டுருவார் அண்ணா. அதுக்கப்புறம் சரி, எது எப்படி, இதெல்லாம் தான் உங்களுக்கு முக்கியமானது. இந்தியை ஆட்சி மொழியாக அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வரும்போது அந்த சட்டத்தை என்ன பண்ணுவாங்க, பகுதி 17 பார்ட் நம்பர் 17 அபிஷியல் லாங்குவேஜ், அதை எரிச்சு போராட்டம் பண்ணுவாங்க. சட்ட எரிப்பு போராட்டம் நடந்தது. அதுக்கு அண்ணா அரெஸ்ட் பண்ணி ஜெயில் வச்சிருப்பாங்க. இந்திய ஆட்சி மொழி ஆக்கிடுவாங்க. அதுக்கு தமிழ்நாட்டில் கடுமையான எதிர்ப்பு கிளம்புது. காங்கிரஸுக்கு சரிவு, அண்ணாவின் திமுகவிற்கு உயர்வு. 65ல 67ல ஆட்சியை பிடிக்கிறாங்க. இதுதான் இந்த கேள்விக்கு சரியான பதிலாக விளக்கமாக இருக்கும். இதோட பெஸ்ட் டெபினிஷன் யாரும் கொடுக்க முடியாது. அப்போ திமுக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முக்கியமாக கொண்டுதான் நடந்தது. திமுக மக்களை தமிழர்னு ஒன்றிணைக்கல, என்னன்னு தான் ஒன்றிணைச்சிருக்காங்க, திராவிடர் தான் ஒன்றிணைச்சாங்க. இதுதான் சரி. ஆன்சருக்கு இல்லாம என்ன கொடுத்தாலுமே இதுதான் ஏ சரி ஆர் தவறு. நானே அதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிப்பேன் வித் ப்ரூஃபோட. இது வந்து நம்ம யூனிட் நம்பர் 9ல வந்திருக்கணும். நான் அதில் சொல்லலைன்றாலும் இங்கே சொல்லிடுறேன், ப்ரூஃபை காட்டிடுறேன். பெண்கள் உதவி எண்ணை பத்தி 181 அதை பத்தி கொடுத்துக்கிறான். அவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து இந்த கூற்று எது சரி எது தவறுன்னு கேட்கிறாங்க. இது சரியானது அல்ல. முரண்படுவதால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவாக மற்றும் தகவலை தேடும் 24 மணி நேர கட்டணமில்லா தொலைத்தொடர்பு எண் சேவையை வழங்குகிறது 181. பொருத்தமான நிறுவனங்களுக்கு பரிந்துரைப்பதன் மூலம் நெருக்கடி மற்றும் நெருக்கடி அல்லாத தலையீட்டை எளிதாக்குகிறது. வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கிடைக்கும் பொருத்தமான ஆதரவு சேவை அரசு திட்டங்கள் பற்றி தகவலை வழங்குகிறது. பொது இடங்களில் மட்டும் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒருங்கிணைந்த ஆதரவு மற்றும் உதவி வழங்குகிறது. பொது இடங்களில் மட்டும் கிடையாது, பொது இடங்கள் மற்றும் தனி இடங்கள், எந்த இடத்துல பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை தான் பெண்களுக்கு. அப்ப இதுதான் தவறு. சரியா? ப்ரூஃப் பார்த்துடலாமா? அப்படியே பாருங்க, நம்ம நோட்ஸ்ல உமன் ஹெல்ப்லைன் 181 இது ஆரம்பிச்சு டிசம்பர் 10, 2018 ஆரம்பிச்சாங்க. சரியா? எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஆரம்பிச்சார். இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணுங்க. This helpline is exclusively designed to support women in distress facing violence or threats of violence, both in private and public places. Both in private and public places, including in the family, community, workplace, or etc. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள் உதவி மையம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குடும்பம், சமூகம், பணியிடம் போன்ற தனியார் மற்றும் பொது இடங்களில் மட்டும் இல்லை, தனியார் மற்றும் பொது இடங்களில். அதுதான் ப்ரூஃப் பார்த்துங்க. இது எதுவும் கிடையாதுப்பா, ஒன்றும் கிடையாது. நான் 2 விஷயம் சொல்லுவேன் எப்பவுமே. ஒன்று, நம்ம கிட்ட கோர்ஸ் சேர்ந்து படிக்கிறது 3500 ஃபீஸ். ஜூலை 31 ஆஃபர் முடியுது, அப்புறம் 4000 ஆக போகுது. ஏன் இது அப்படின்னா, நம்ம ரொம்ப ரொம்ப கம்மி எளிமையாக கொடுக்குவோம், யாருக்கும் மதிப்பு மரியாதை தெரியாமல் போடுது. அதை பற்றி எனக்கு முதல்ல சொல்றது தான். ஏன்னா நம்பி 10 பேர் படித்தாலும் 10 பேருக்கு நான் நேர்மையா உண்மையா உழைக்கணும்னு விரும்புகிறேன், பண்றேன், தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் பண்ண போறேன். ஒன்று கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிக்கிறது. இல்லைனா நான் சொல்றேன் இதெல்லாம் படிங்க, இந்த புக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி படிங்கன்னு நான் ஏற்கனவே போன வருஷமே வீடியோ போட்டுட்டேன். அதாவது கலெக்ட் பண்ணி படிங்கன்னு சொல்லிட்டு இது ரெண்டு ஏதாவது நீங்க ஃபாலோ பண்ணலாம். நீங்களேவும் படிக்கலாம், இல்லை ஜாயின் பண்ணி உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும், ஒரு டவுட்னா கேட்கறதுக்கு ஆள் வேணும், ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் வேணும்னா இப்படி சப்போர்ட்டிவா ஜாயின் பண்ணி படிக்கலாம். இல்லைனா சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இல்லை நான் தலைகளாகத்தான் குதிப்பேன், 1,80,000 கட்டி தான் படிப்பேன்னு போறாங்க. இது பெருசா ஒரு பெரிய விஷயம், கம்ப சூத்திரம் யாராலும் எழுத முடியாதது படிக்க முடியாதெல்லாம் கிடையாது. இங்க எங்க இருக்கு தேடுறோம், இதெல்லாம் வெப்சைட்ல இருக்குது, நான் காட்டினதெல்லாம் எங்கேயும் கிடையாது. இதெல்லாம் அப்படியே போங்க. தமிழ்நாடு சோசியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் ஒரு துறை இருக்குது. தமிழ்நாடு பெண்கள் முன்னேற்றம், குழந்தைகள் மேம்பாடு, சமூக நலன் அப்படின்னு ஒரு துறை இருக்குது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை மாத்திட்டாங்க, பேரை மாத்திட்டாங்க. இப்ப அதுல போய் பாருங்க, அதுல நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும். அதுல இது ஒரு ஸ்கீம். இதெல்லாம் நான் எதிலிருந்து எடுக்கல, அதுல இருந்து அப்படியே காப்பி பண்ணது. இந்த ஃபுல் கிரெடிட்ஸ் கோஸ் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் இந்தியன் கவர்மெண்ட் தான், கவர்மெண்டோட வெப்சைட், அதுல இருந்து எடுத்தது தான். யாரும் சொல்ல மாட்டான், நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோட நோக்கம் என்கிட்ட கோர்ஸ் ஜாயின் பண்ணி தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்களே படிச்சு பாஸ் பண்ணாலும் சந்தோஷம். நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா நீங்க சொல்லலாம் கூட, தேவர் மகன்ல சிவாஜி சொல்லுவாரு பாருங்க, விதை நான் போட்டது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷங்கள் இருந்துட்டே இருக்கும். நீங்க அந்த சொல்லலாம் கூட. அடுத்தது பாருங்க, முத்துலட்சுமி ரெட்டி எவ்வளவு தராங்க? 2018ல 18,000, 2006ல 6,000, 2012ல 12,000. நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிருந்தாலும் ஈஸியாக புரிஞ்சிருக்கும். அப்படியே ப்ரூஃப் பாருங்க. 2006ல 6,000, 12ல 12,000, 18ல 18,000, இப்படியே சொல்லி கொடுத்தேன் ஷார்ட்கட்
கிளாஸ்ல அப்படியே வந்திருக்கு. பெண்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய திட்டம். அப்புறம் மாடிஃபைடு ஸ்கீம் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன், இதை கொண்டு வந்துரு சி ராஜாஜி. அதாவது பேர் தான் சுத்தி பத்தி, ஆனால் பேர் என்னது, குலக்கல்வி திட்டம், அவ்வளவுதான். இதனாலதான் ஆட்சியை இழந்தார். மாடிஃபைடு ஸ்கீம் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் ராஜாஜி இன்ட்ரோடியூஸ்ட் இன் தமிழ்நாடு 1953. அப்ப இதுக்கு ஆன்சரு ராஜாஜி 1953. இதனாலதான் அடுத்த வருஷம் ஆட்சி இழந்து யார் வர்றது, 54ல இருந்து 63 வரைக்கும் கே காமராஜ் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார் 9 ஆண்டுகள். 16வது கேள்வி, சி.என். அண்ணாதுரை சுயமரியாதை இயக்கத்தால் கவர்ந்தெடுக்கப்பட்டு திராவிடர் கழகத்தில் சேர்ந்தார். சி.என். அண்ணாதுரை நீதி கட்சி மற்றும் திராவிடர் கழகத்தை சமமாக பார்த்தார். சரி, அண்ணாதுரை சுயமரியாதை இயக்கத்துல ஈடுபாடு இருந்தார், கரெக்ட் தான். திராவிடர் கழகத்துல சேரல. அவர் எதுல சேர்ந்தாரு அதுதான் பார்க்க போறோம். ஒண்ணு தப்புன்னு இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான். அப்ப ஆர் சரி, எனக்கு தெரியாது, இது நான் நடத்தல. ஆனா ஏ தவறு. பாத்திரலாமா? அதுக்கு ப்ரூஃப் பாத்திரலாமா? இதான் அதுக்கு ஆன்சர், சி தான். பாருங்க, 1934 அண்ணா நீதி கட்சியில சேர்றாரு. திராவிடர் கழகம் எப்ப ஆரம்பிச்சாங்க? 1944 தான் திராவிடர் கழகமே வருது. அதுக்கு முன்னாடி நீதி கட்சி தான் பேர் இருந்தது. அப்போ ஒரு நீதி கட்சியில சேர்ந்தாருன்னு தான் கொடுத்துருக்கணும், திராவிடர் கழகத்துல சேர்ந்தாருன்னு கொடுத்துருக்க கூடாது. நீதி கட்சியில சேர்றாரு. அதுக்கு காரணமான 2 பேர் அரசியல் இரட்டையர்கள், பாலசுப்ரமணியம் முதலியாரும் டிவி நாதனும் தான். இவங்க 2 பேர் தான் முக்கியமான நபர்கள். ஸோ அதுதான் சேர்றாரு. அடுத்ததாக வேலூர் கழகத்தை பத்தி தொடர்புடைய கூற்று கேட்டிருக்காங்கப்பா. இது 8 மணி கழகம்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டா 8 மணி நீடித்தது 8 மணி கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 மணிக்கு ஆரம்பிச்சது 10 மணிக்கு முடிஞ்சிருக்கும். கூட்டி கேட்சி பாருங்க, 8 மணி நேரம் வரும். நான் அதுக்கு ப்ரூஃப் காட்டுறேன். இது சரி, இது உண்மையானு கேட்குறாங்க. அப்போ 1 வரணும். 1 வர்றது இது வரல, இது வரல, இது வருது, இது வருது. சரியா? இப்போ மற்ற நம்ம எதுவும் ப்ரூஃப் இல்லை. ப்ரூஃப் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அப்படி ஒரு சூழ்நிலை வச்சுக்கலாம், முதல் மேல் பூனை மாதிரி. அந்த காலம் அந்த கழகம் உள்நாட்டு துரோகத்தால் அதன் முக்கியத்துவத்தினை இழந்தது. உள்நாட்டு துரோகத்துல முக்கியத்துவத்தை இழந்துச்சா தெரியல, இருக்கட்டும். இந்த பாயிண்ட் பாருங்க. அந்த கழகத்திற்கு பிறகு திப்பு சுல்தான் குடும்பம் சென்னைக்கு மாற்றப்பட்டதா? கல்கத்தாக்கு ஈஸ்ட் தானே மாத்திருப்பாங்க, கிழக்கு நோக்கி தானே அவங்க கடத்திருப்பாங்க. அப்போ இது தப்பு, முடிஞ்சு போச்சு. 3 வரக்கூடாது. அப்பயே 2 ஆன்சர் இருக்கு. சரி, இப்ப 4வது பாயிண்ட் பார்ப்போம். ஆங்கிலேயர்கள் 2000க்கும் மேற்பட்ட இந்திய சிப்பாய்களை பிடித்தார்கள். எப்படி பிடிப்பான்? தப்பு. 1 தான் சரி. லாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். பார்க்கலாமா? ப்ரூஃப் பார்க்கலாமா? பாருங்க. ஃபர்ஸ்ட் வேலூர் கிளர்ச்சி, வேல்களின் ஊர், வேலூர் முருகனுடைய பேரு, அப்படியே கதை அப்படி இருந்து ஆரம்பிச்சிருப்போம். சும்மா ஒரு நடத்துறோம்னா ஒரு ஏனோ தானோ ஒரு 2 பாயிண்ட் சொல்லிட்டு போயிட கிடையாது. இருக்கிற மொத்த ஹிஸ்டரியும் நடத்திருப்போம். எப்படி கேள்வி கேட்டாலும் ப்ரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ்ல ஆன்சர் பண்ற மாதிரி நடத்திருப்போம். சரி, இந்த இடத்துக்கு வருவோம். மொத்தமே 1700 சிப்பாய்கள் தான் இருந்தாங்க. மொத்தமே 1700 பேர் தான் அந்த வேலூர் கழகத்துல உள்ள. அந்த வேலூர் கழகம் நடந்தது எங்க நடந்தது? வெறும் ஒரு பூட்டி அறைக்குள்ள நடந்த கழகம் தான் வேலூர் கழகம். ஒரு கோட்டைக்குள்ள நடந்தது தான். 1700 பேர் தான் இருந்தானே. அதுல 370 பேர் ஆங்கில படை வீரர்கள். இதுல 1300ல 370 போச்சுன்னா மீதி 1130 பேர் தான். நான் என்ன சொல்றேன், இதையும் சேர்த்துக்குங்க. 1870 தான் வருது. 2000 பேர் வரல. 2000 பேர் அங்க இல்லடா, முதல்ல இருந்தாதான்டா போர் நடக்கிறதுக்கு. அப்ப லாஸ்ட் பாயிண்ட் தப்பா? பாருங்க, நான் தான் சொல்லுவேன், கிளாஸ் நீங்க சும்மாலாம் பார்க்க கூடாது. நான் திரும்ப சொல்றது, குரூப் 1 குரூப் 2 படிக்கிறீங்கன்னா மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் தான் யோசிக்கணும். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அடிக்கணும், கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம பாஸ் பண்ண முடியும். நான் இவ்வளவு விஷயத்த சொல்றது போராடுறதுக்குன்னா நீங்க திரும்பவும் சொல்றதுதான். சில பேருக்கு போர் அடிக்கலாம், அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா இதான் என்னுடைய நோக்கம். நீ எங்க இருந்து ஒரு இடத்துல பெரிய இன்ஸ்டியூட் போறது, பெரிய நகரங்களுக்கு செல்ல வேண்டியது அப்படிலாம் இருக்கக்கூடாது. வீட்டுல இருந்தே உங்களால படிக்க முடியும், படிச்சு பாஸ் பண்ண முடியும், பாஸ் பண்ண வைக்கணும். அதான் நம்ம நோக்கம். அதுதான் இதெல்லாம் படிக்க சொல்றது. இப்படி படிங்கன்னு சொல்றது. இதுதான் படிக்கிற மெத்தட். இந்த அப்படியே பாருங்க, 2 மணிக்கு போர், அதிகாலை 2 மணிக்கு புரட்சி ஆரம்பிச்சிருக்குது. எத்தனை மணிக்கு முடிஞ்சிருக்குது பாருங்க? 10 மணி அளவில் லெப்டினன்ட் வந்துடுறார். பிளாங்க்ஸ்டன் தலைமையில 19வது பீரங்கி படையும் ஸ்கெல்டன் அப்படிங்கிற ஒரு தலைமையில ஒரு குதிரை படையும் வந்து சேருது. அதுல என்ன பண்றாங்க, 15 நிமிஷத்துல கட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. 10ல இருந்து கூட ஒரு 1/4 மணி நேரத்துல 10:15 கூட எடுத்துக்காங்க. 2 மணில இருந்து 10 மணி வரைக்கும் டைம் ஆகுது. 2 to 10 8 மணி நேரம் ஆகுதா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட், முடிஞ்சு போச்சு. இதான் அதுக்கான ப்ரூஃப். இதான் இதுக்கான ப்ரூஃப். அப்ப 1 மட்டும்தான் 100% கரெக்ட். இது 100% கரெக்ட் கிடையாது. 2000க்கும் மேற்பட்ட இந்திய சிப்பாய்கள் பிடித்தார்கள் கிடையாது. எப்படி எக்ஸ்ட்ரா பிடிப்பான்? போய் ரோட்டு பிடிச்சிருவானா? புரியலையே.
இந்த கழகமே என்னது, ஒரு வெறும் ஒரே ஒரு பூட்டிய பகுதியில் நடந்த ஒரு கழகம்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள நடந்த கழகம். பின்னொரு நிகழ்வுகள் அவற்றின் காலவரிசைப்படுத்துக. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாரு. சரியா? உண்மை 1970, அதுல மாற்றம் இல்லை, நமக்கு நல்லா தெரியும், கிளாஸ்ல நடத்திருக்கிறோம். பெண்கள் மாநாட்டில் பெரியார் பட்டம் கொடுத்தாங்க 1938, அதுவும் நம்ம நடத்திருக்கிறோம், ப்ரூஃபை காட்டிடுறோம். நான் ஏன் நாத்திகன் ஆனேன் அப்படின்னு பகத்சிங் எழுதியிருப்பாரு. அதை டிரான்ஸ்லேட் பண்ணி இங்க தமிழ்ல சிங்காரவேலர் முதலியார் ஹெல்ப் பண்ணியிருப்பார். சிங்காரவேலர் செட்டியார்னு சொல்லுவான், சிங்காரவேலர் முதலியார்னு சொல்றான், சிங்காரவேலர் ஒரு பர்வத ராஜகுலத்தை சார்ந்த மீனவர்னு சொல்றான். எது உண்மைன்னு அவருக்கு தான் தெரியும், அவன் குடும்பத்துக்கு கேட்டால் தான் தெரியும். ஏன்னா அதெல்லாம் ஸ்கூல் புக்குங்கிற வெங்கடேசன் புக்ல இந்த மற்ற புக்லாம் கொடுத்துருக்கான். இந்த ஜாதியெல்லாம் தேவையான ஒருத்தன் பெய்ட் கிளாஸ் இருக்கும் நம்மகிட்ட கேட்டான். ஆனா இதெல்லாம் படிக்கணுமானான்னு சொல்லிட்டு கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்டுருக்கான். காந்தி எந்த சமூகத்தை சார்ந்தவர், பட்டேல் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர், வல்லபாய் பட்டேல் அது பேரே கொடுத்து கேட்டான். கவுல் பார்ப்பனர் ஜவஹர்லால் நேரு இந்தியாவுடைய முதல் பிரதமர் எந்த வம்சத்தை சார்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்னா எக்ஸாம்ல கேட்டிருக்கிறான். அதனால சொல்றேன். அவர் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருந்த ஒரு மிக முக்கியமான தொடர் ஜீவானந்தம், கம்யூனிஸ்ட், அவர் என்ன பண்ணுவாருன்னா அதை கொண்டு இவர்கிட்ட பெரியார்ட்ட கொடுத்து உங்க இதில் வெளியிடுங்கன்னு சொல்லியிருப்பார், குடியரசுல வெளியிடுங்கன்னு சொல்லி. அதை வாங்கி பெரியார் ரிலீஸ் பண்ணிடுவார். அதுல பாத்தீங்கன்னா பெரியாரையும் தொடர் ஜீவானந்தத்தை 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயில் வைக்கும்போது அதோட 2 பேரும் மன்னிப்பு விட்டுருவாங்க. இல்லை இது மாதிரி தப்பு நான் பண்ண மாட்டேன்னு சொன்னா 2 பேரும் வெளியே விட்டுருவாங்க. இதுதான் நடந்த கதை. இது நம்ம கிளாஸ்ல எடுத்துருக்கிறோம். ஆனா எந்த வருஷம் நடந்ததுன்றது தெரியல. அதே போல பெண் ஏன் அடிமையானால்னு புத்தகம் எழுதிருக்கிறாரு. அந்த புத்தகமும் அது மாதிரிதான். ஒரு என்ன சொல்றது, ஒரு டவுட்ஃபுல்லா இருக்குது. நம்ம எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நடத்தல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது 2 நான் நடத்திட்டா நான் ப்ரூஃப் காட்டுறேன். இது 2 நான் நடத்தல. அதாவது பெண் ஏன் அடிமையானால் நான் ஏன் நாத்திகனான நடத்திருக்கிறேன். எந்த வருஷம் நான் நடத்தல. அதுக்கப்புறம் நான் சர்ச் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது இந்த பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற புத்தகம் 1942 வந்ததா சொல்றான். சில புக்ல இல்ல 1938 வந்ததான்னு சொல்றாங்க. இதுல எது உண்மைன்னு தெரியல. சிலதுல இதை தாண்டி இல்ல இது பின்னாடிதான் வந்தது, அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் புக் ரிலீஸ் பண்ணான்ற மாதிரி சொல்றான். அப்ப இறந்ததுக்கு அப்புறம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, அவர் தான் எழுதியிருக்காரு. அப்ப 2 ஏதாவது ஒன்றா இருக்கணும். நான் ஏன் நாத்திகன் ஆனேன் அப்படிங்கிற துண்டு பிரசுரமும் பாத்தீங்கன்னா 1934 காலத்துல நடந்ததுன்னு சொல்றாங்க. இப்ப இதை வச்சு பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் இதான் வந்திருக்கணும், 3 தான் வந்திருக்கணும். அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லை பாருங்களேன். இதுதான் ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கணும், அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லை. அப்ப இந்த கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு தவறு. ஏன்னா இப்ப நான் இதுக்கு ப்ரூஃப் வச்சிருக்கிறேன். பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற ப்ரூஃப் நான் கூகுள் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதே போல நான் ஏன் நாத்திகனானேன்றதுக்கு ப்ரூஃப் 1934 தொடர் ஜீவானந்தமும் பெரியாரும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போறாங்க. உடனே 2 பேரும் பொது மன்னிப்பு கட்டுறாங்க தப்பிச்சு வர்றதுக்காக. அவங்களுக்கு கோர்ட்டு மன்னிப்பு கொடுத்துருது. சரி போய் விடுங்க, இன்னொரு பேசாதீங்க. ஏன்னா இது தடைப்படுத்தப்பட்ட ஒரு புத்தகம், இதை நீங்க ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்றது ஒரு விஷயம். அந்த காலத்துல நடந்த நிகழ்வு உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். எனக்கு தனிப்பட்ட ஒரு நபர் மேல வெறுப்போ இதெல்லாம் என்னது ஆசை பாசம் அவங்களோட ஈடுபாடு அப்படிலாம் கிடையாது, ஃபேக்டை சொல்றேன். அப்ப இது பார்க்கும்போது தப்பா இருக்குது, ஆன்சர்லேயே ஆப்ஷன்லேயே வர கிடையாது. ஸோ அப்ப நம்ம இதுக்கு தாராளமா நான் இதுக்கு என்ன ஆன்சர் கீ கொடுத்தாலுமே அதுக்கு நான் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறேன் கண்டிப்பா. ஏன்னா அதுக்கான ப்ரூஃப் நான் வச்சிருக்கிறேன். பெண்ணின் அடிமையாளர் புத்தகமே இருக்குது, புத்தகம் போட்டிருக்கிறாங்க. அதை நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த வருஷம்லாம் வருது. இதுதான் இந்த கேள்வி. அடுத்த கேள்விக்கு போவோம். இதுக்கு ப்ரூஃப் பார்த்துடலாம். பெண்கள் மாநாடு 38 நடந்தது உண்மைங்கிற பத்திரிகை 1970 அந்த 2க்கு ப்ரூஃப். சுயமரியாதை திருமணத்தை பத்தி கேட்டிருக்கிறாங்க. முதல் சுயமரியாதை திருமணம் 28 நடந்திருக்குது. சுக்லநத்தம் அருப்புக்கோட்டை பக்கத்தில் இருக்க சுக்லநத்தத்துல சண்முகத்துக்கும் மஞ்சளா அவர்களுக்கும் திருமணம் நடத்தி வைக்கிறார். இந்த இடத்துல நான் எழுதல, பட் நடத்திருப்பேன். என்ன நடத்திருப்பேன்னா, சுயமரியாதை திருமணம்ன்றதுனா என்ன, முதல்ல தாலி கட்டக்கூடாது, நல்ல நேரம் பார்த்து பண்ணக்கூடாது, நல்ல நாள்ல பார்த்து பண்ணக்கூடாது, அவங்க விருப்பத்துக்கு பண்ணணும். தாலியே கட்டணும் அவசியம் கிடையாது. 2 பேரும் உறுதிமொழி இருக்கணும். என்னென்ன, நாம 2 பேருமே சுயமரியாதையோடு 2 பேருக்கும் சரியான ஈக்குவல் ப்ரியாரிட்டி கொடுத்து அந்த இடஒதுக்கீடுன்றதெல்லாம் கொடுத்து 2 பேருக்குமே சரிசமமா பகிர்ந்து கொடுத்து வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்றதுதான் அதோட குறிக்கோள்னு சொல்லியிருப்போம். அப்ப முதல் விஷயம், எந்த கூற்று உண்மை சரின்னு கேட்குறாங்க. சுயமரியாதை திருமணம் எந்த பூசாரியும் இல்லாம, அதாவது இந்த தாலியே கடலாம் சடங்கு ஏன் வரப்போகுது, சடங்குகள்லாம் இல்லாமல் உச்சரிக்கப்படாமல் நடத்தப்பட்டது சரி. அவை பெரும்பாலும் வேண்டுமென்றே மங்களகரமானதாக கருதப்படும் நேரங்கள் நடத்தப்பட்டது கிடையாது. அமங்கலம் அப்படின்னு வந்திருக்கணும், மங்களம்னு கொடுத்துட்டாங்க, தப்பு. ஏன்னா நல்ல நேரம் பார்த்தெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வேணும் ராகு காலத்துல பண்றது யமகண்டத்துல எல்லாம் பண்றதுதான் பண்ணுவாங்க. இது தப்பு. அவர்கள் தாலி கட்டும் விழாவை ஒழித்தனர், கரெக்ட். தாலி கட்டக்கூடாதுன்னு தான் நோக்கமே. தம்பதிகள் ஒருவருக்கு ஒருவர் சமமாக நண்பர்களாக நடத்துவதாக உறுதியளித்து சத்தியம் செய்தனர், கரெக்ட். 1, 3, 4 சரி. இந்த 2 தப்பு.
நீதி கட்சி அன்னி பெசன்ட்டின் தன்னாட்சி இயக்கத்தை எதிர்த்தது. டொமினியன் அந்தஸ்து பிராமணர்களுக்கு அதிக அதிகாரத்தினை வழங்கும் என கவலைப்பட்டது. ரெண்டுமே சரி, சரியான விளக்கம். ப்ரூஃப் பார்த்துடலாமா? அப்படியே கொடுத்துருக்கிறேன், கவனிங்க. இங்க பாருங்க, இவர்கள் நீதி கட்சியின் கொள்கைகளை எதிர்த்தனர். தேசியவாதிகள், காங்கிரஸ்காரங்க, அவங்க கூட யாரும் அன்னி பெசன்ட் சேர்றாங்க. நீதி கட்சி வகுப்புவார் இடஒதுக்கீட்டு கொள்கையிலும் ஒத்துழையாமை இயக்கத்தையும் எதிர்ப்பதிலும் பிடிவாதமாக இருந்திருக்கிறாங்க. அதே காலத்துல நீதி கட்சியும் அன்னி பெசன்ட் அம்மையாரின் சுயராஜ்ய இயக்கமும் ஒரே ஆண்டில் துவங்கப்பட்டதுதான். ஆனால் நீதி கட்சி சுய இயக்கத்தை, அதாவது சுயாட்சி இயக்கத்தை எதிராக செயல்பட்டது. டி.எம். நாயர் அன்னி பெசன்ட்டின் பிற்போக்கு மருத்துவ கருத்துக்களை எதிர்த்து வாதாடினார். நீதி கட்சிக்கும் அன்னி பெசன்ட் சுயாட்சி இயக்கத்துக்கும் புரட்சியை வெடிக்க ஆரம்பிச்சது. பிராமணர் அல்லாத பிரகடனம் சுயாட்சி இயக்கத்தை கடுமையாக எதிர்த்தது, அதாவது நீதி கட்சி. நியூ இந்தியா பத்திரிகையும் இப்பிரகடனத்தை சாடியது. நியூ இந்தியா என்ன பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு தான் நியூ இந்தியா, அன்னி பெசன்ட் தானே, இது அவங்க நீதி கட்சியை பத்தி தப்பு பேசுறாங்க. நீதி கட்சி அன்னி பெசன்ட்டை அயர்லாந்து பிராமணி என்று வர்ணித்தது. சுயாட்சி என்பது பிராமணர் ஆட்சி என்று விமர்சித்து திராவிட பத்திரிகை எழுதின. அப்படியே இருக்கா பாருங்க. நீதி கட்சி அன்னி பெசன்ட் தன்னாட்சி இயக்கத்தை எதிர்த்தது. டொமினியன் அந்தஸ்து பிராமணர்களுக்கு அதிக அதிகாரம் வழங்கும் என நம்பியது. கரெக்ட் தான். இதான் அதுக்கான ப்ரூஃப். இப்படிதான் படிக்க வேண்டும். சொல்லி எனக்கே போர் அடிக்குது, டயர்ட் ஆகுது. நான் விட மாட்டேன். போராடணும், இலக்கு அடையிற வரைக்கும் போராடணும். வைக்கம் போராட்டத்துல காமராஜர், திருநெல்வேலி எழுச்சி, சென்னை மெட்ராஸ் மகாஜன சபா, சுதேசி சங்கம் வச்சு பார்க்கும் பொழுது முதல்ல 3 வரணும். ஒரே ஆப்ஷன் தான் 3ல இருக்குது. அப்படியே லாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ப்ரூஃப் பார்த்துடலாமா? ஒன்னொன்னா பார்க்கலாம். மெட்ராஸ் மகாஜன சபா 1984 மே 16. சுதேசி இயக்கம் 1905. திருநெல்வேலி எழுச்சி 1908. காமராஜர் வைக்கம் சத்தியாகிரகத்துல 24ல சுசீந்திரம் கோயில் நுழைவு போராட்டத்திலையும் இயக்கத்திலையும் பங்கெடுத்தார் காமராஜர் பத்தின நோட்ஸ் அதுல கொடுத்துருக்கு டேட்டா. வைக்கம் சத்தியாகிரகத்திலையும் பங்கெடுத்திருக்கிறாரு, சுசீந்திரம் கோயில் நுழைவுலையும் நம்ம காமராஜர் அவர்கள் பங்கெடுத்திருக்கிறார். அஞ்சலி அம்மாள் பற்ற கூற்றுல எது சரியானதுன்னு கேட்டிருக்கிறான். அஞ்சலி அம்மாள் சிறையில் இருக்கும்போதே கர்ப்பமா இருந்தார், உண்மை. அஞ்சலி அம்மாள் நீர்சிலை போராட்டத்துல முக்கிய பங்கு வகித்தார், உண்மை. அஞ்சலி அம்மாள் கணவர் சுதந்திர போராட்டத்துல பங்கு பெறுவதை விரும்பவில்லை, தப்பு. அவரு நீ போ நானும் வரேன்னு கூட போயிருக்காரு, ப்ரூஃப் காட்டுறேன். அஞ்சலி அம்மாள் காங்கிரஸ் எம்எல்ஏவாக 37 முதல் 46 வரை பணியாற்றினார். அதுக்கப்புறம்லாம் விட்டுட்டாங்க. சரி, இது எப்படி இருக்கட்டும். 1, 2 சரி. எது சரியானதுன்னு கேட்டிருக்கிறான். 1, 2 சரி. ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு, ஆப்ஷனே இல்லை. 4 பத்தி ஆப்ஷனே இல்லை. அதனால நம்ம தப்புன்னு எடுத்துக்கலாம். 4த்துக்கும் ப்ரூஃப் காட்டுறேன், கவனிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீல்சிலை சத்தியாகிரகத்துல சோமயாஜுலு தலைமையில் நடந்துச்சு. நம்ம கடலூர்ல இருந்து அம்மையாரும் போய் கலந்துக்கிறாங்க. அஞ்சலி அம்மாள் மட்டும் போல அவருடைய கணவர் முருகப்பா, அவங்க மகள் அம்மா கண்ணு, இவங்களும் போய் அதில் பங்கெடுக்கிறாங்க. இந்த அம்மா கண்ணு தான் அவங்க வீரத்தை பாராட்டி தான் என்ன பண்ணுவாரு, காந்தி லீலாவதின்னு பேர் வைப்பாரு, தான் கூடவே படிக்க வைக்கிறேன்னு கூட்டு போறாரு, வருதா ஆசிரமத்துன்னு கூட்டு போயிடுறாரு. சரி, இந்த கதையை சொன்னா நம்ம ஃபுல்லா இங்க நடத்துற மாதிரி ஆயிடும். அப்படியே கட் பண்ணி அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். அவர் சிறைக்கு போகும்போது 6 மாதம் கர்ப்பிணியா இருந்திருக்காரு. அந்த காலகட்டத்தில் தான் அவர் குழந்தை பிறக்கிறதுக்காக பெயில்ல வெளியே வராங்க. வந்து குழந்தைய பெற்றுட்டு 15 நாள் குழந்தைய தூக்கிட்டு மீண்டும் ஜெயிலுக்கு வராங்க. அந்த குழந்தைக்கு பேரு செயில் வீரன் வைக்கிறாங்க, ஜெயில் வீரன். அதுக்கப்புறம் தான் ஜெய வீரன் பேர் மாத்துறாங்க. அவங்க 3 முறை எம்எல்ஏ இருந்திருக்காங்க. 36, 46 மட்டும் இல்ல, 52 இருந்திருக்காங்க. இது 3 வந்திருக்கணும், 2 தான் கொடுத்தாங்க, தப்பு. இதான் அதுக்கான ப்ரூஃப். ஸோ இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. 22 கொஸ்டின் முடிஞ்சு போச்சு, சரியா? 23ல ஆரம்பிக்குது. நல்லா கவனிங்க. இந்த கொஸ்டினையும் சேர்க்கணும், நான் சேர்க்கல. நான் டைரக்டா நடத்தலன்றதெல்லாம் சேர்க்கல. பட் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணி நீங்க ஈஸியா போட்டிருக்கலாம். பொதுவான புரிதல், பாடத்தை பத்தி உங்களுக்கு அறிவு இருந்தாலே ஆன்சர் கட்டாயமா சரியா போட்டிருக்கலாம். சமூக நீதியை பத்தின கேள்வி. சோசியல் ஜஸ்டிஸ் பேசிக்கலி, சமூக நீதி என்பது அடிப்படையில் சமமான சமூக வாய்ப்புகளை கையாள்வது இல்லைன்னு கொடுத்துட்டான். கையாள்வது. சமூக நீதி என்பது சமூக சமத்துவம் அல்லது சமூக உரிமைகளுக்கு விகிதாச்சாரம் அற்றது, விகிதாச்சாரமானது. ரெண்டுமே தவறு, ரெண்டும் தவறானது. ஸோ இதான் ஆன்சர், சரியா? இது நம்ம ப்ரூஃப் எதுவும் காட்ட முடியாது, இதை நடத்தணும்னு சொல்லிட்டு. ஆனா கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் நம்பர் 16 நடத்திருப்பேன், அதில் சொல்லியிருப்பேன். சோசியல் ஜஸ்டிஸ்னா என்ன அர்த்தம்? மொத்தம் 3 நீதி. சமூக நீதி, வேலை வாய்ப்பு கல்வியில நீதி, அவங்களுக்கு பொருளாதாரத்துல நீதி. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முகவரியில கொடுத்துருப்பாங்க. ஜஸ்டிஸ், சோசியோ எஜுகேஷனல் ஆர் எக்கனாமிக்கலி பொலிட்டிக்கல், அரசியல் நீதி, பொருளாதார கல்வி நீதி, சமூக நீதி. 3 நீதியை அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய இலக்கு.
அப்ப அதுதான் எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்குறது. ஆர்டிகல் 16 தான் சொல்லுது. அப்ப அதுக்கு எதிராக 2 வாக்கியம் கொடுத்துருக்கோம், ரெண்டுமே தப்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 23வது கேள்வி வந்துட்டோம். 26ல 22 நம்ம நடத்தணும்னு சொன்னேன். இது நான் ப்ரூஃபா சேர்க்கல, இருந்தாலும் நான் நடத்திருக்கிறேன், தெரிஞ்சுக்கிங்கன்றதுனால சொல்றேன். அடுத்த கேள்வி, வைக்கம் போராட்டத்தை பத்தி சரியான கூற்று கேட்டிருக்கிறாங்க. நான் ஜார்ஜ் ஜோசப் அவர் வந்து பங்கெடுத்தாரு ரோசா புத்திரன் தான் சொல்லியிருக்கேன் தவிர அவங்க மனைவி சூசன் நான் அவங்களை பத்தி நடத்திருக்கிறேன், பெண்களின் பங்குல டெப்தா நடத்திருக்கேன். ஆனா இது நான் அந்த பாயிண்ட் நடத்தாமலே விட்டுட்டேன், நடத்தலதான். ஈஸியானது நான் நடத்தல. கேரளாவை சார்ந்தவர் ஜோசப், கரெக்ட் தான். நான் முதல்ல என்ன பண்ணிட்டேன்னா, இவர் மதுரையில் இருந்தேன்னா மதுரை ஜோசப், பட் அவரோட பூர்வீகம் கேரளா தான். சரி, இது சரி. இதுல வந்து காந்தி வந்து பங்கெடுக்க கூடாது, காந்தி ஜார்ஜ் ஜோசப் வந்து இதுல பங்கெடுக்க கூடாதுன்னு இருந்தார். ஏன்னா ஒரு இந்து கோயில் நுழையில வந்து ஒரு கிறிஸ்தவர் பங்கெடுக்கிறாரு அப்படின்னா இது மதம் சார்ந்து வேற மாதிரி போயிடும்ல, அதனால வேண்டாம், தவிர்த்து இருக்கலாம் அப்படின்னு காந்தி எண்ணியது உண்மை, சரி. இவருடைய மார்பளவு சிலை பாத்தீங்கன்னா மதுரை நிறுவப்பட்டுள்ளது, சரி. இப்போ ஜார்ஜ் ஜோசப்பும் கரூர் நீலகண்டனும் பெரியார் வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொள்வதை விரும்பவில்லைன்னு கொடுத்துட்டான், தப்பு. விரும்பினாங்க. கரூர்ல குரூர் நீலகண்ட ஆச்சாரி இவர் தான் என்ன பண்ணுவாருன்னா லெட்டர் எழுதுவார், நீங்க வந்து போராட்டத்துல பங்கெடுத்தா நல்லா இருக்கும், இது சீக்கிரமா ஒரு விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதுவார். அப்புறம் தான் வருவார் பெரியார். அப்ப இது கரெக்ட், தப்புன்னு கொடுத்துருவாங்க. விரும்பினாங்க, விரும்பவில்லை இல்லை, விரும்பினாங்க. அப்ப எது சரி? 1, 2, 3 சரி. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் நடத்தல, சரி. அடுத்து இது ரொம்ப டஃப்பான கொஸ்டின் நடத்தல. மிரர் ஆஃப் த இயர் இதை லாக் பண்ணாலும் சரி, அல்லது ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட் ஏபி பத்ரோ இதை லாக் பண்ணாலும் சரி. 1க்கு 4, 4க்கு 1 ரிவர்ஸ்ல அப்படி 1, 2, 3, 4 இப்படி லாக் பண்ணலாம். ஓகே, நம்ம நடத்தல. இந்த லாஸ்ட் கொஸ்டின், ரத்தம் சிந்தாமல் எதுவும் செய்ய முடியாது. ஜப்பான் 20,000 வீரர்களை தியாகம் செய்ய தயாராக இருந்தது. ரஷ்யா வென்றது. 15 கோடி இந்தியர்கள் இதை செய்தால் சுயராஜ்யம் கிடைக்கும். யார் சொன்னது? சுப்பிரமணிய சிவா. நாம இது நடத்தல. ஸோ 26ல 23 நடத்தியிருந்தோம், பட் இருந்தாலும் நான் உன்னை மைனஸ் பண்ணிட்டு 22 தான் சொல்லியிருக்கேன். 22 தான் நடத்திருக்கிறோம் அப்படின்னு ப்ரூஃபை காட்டியிருக்கேன். ஏற்கனவே நாம என்ன சொன்ன மாதிரி கான்ஸ்டியூஷன்ல 36, INMல 13, இப்போ ஒரு 22 யூனிட் 8ல, இதுக்கு முன்னாடி யூனிட் 9 எக்கனாமி 2 சேர்த்து யூனிட் நம்பர் 5 புதுசா இப்போ இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் 5ல அதுல வந்து ஒரு 34 சாரி 34 15க்கு 5 மீதி 1 3 9 10 105 கேள்வி இது வரைக்கும். நான் இன்னும் ஹிஸ்டரியை பத்தியோ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜியாகிரபி பத்தி இன்னும் ப்ரூஃப் போடல. அடுத்தது ஹிஸ்டரி அண்ட் ஜியாகிரபி ப்ரூஃப் தான் வரும். 105 கேள்வி அவுட் ஆஃப் இது வரைக்கும் 200க்கு 105 இது வரைக்கும். நம்ம நடத்தின பெய்டு கோர்ஸ் மட்டும் நீங்க பார்த்துருந்தாலே போதும், நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணியிருந்தாலே போதும். இது அடிப்படையாக வச்சுதான் நம்ம ஜிஎஸ்க்கான கோர்ஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். இது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எந்த காலத்துக்கு யூஸ் ஆகிற மாதிரி நிறைய பேர் கேட்கறாங்க, சார் இது அடுத்த வருஷம் படிக்கிறது யூஸ் ஆகுமா? நீங்க இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு படிச்சாலும் யூஸ் ஆகும். அப்ப சிலபஸ் மாத்தினா என்ன பண்ணுவீங்க? நான் எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். சிலபஸ் மாத்தினாலுமே தேவைப்படுற வீடியோ நான் எடுத்து அப்லோட் பண்ணுவேன் திரும்பவும். இப்போ நீங்க பேச்சுலர் சேர்ந்து படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு கிடையாது. நான் பிடிஎஃப் அப்டேட் பண்ணுவேன். கிளாஸ் அப்படியே இருக்கும், வீடியோ கோர்ஸ் அப்படியே இருக்கும். பிடிஎஃப் நான் அப்டேட் பண்ணுவேன். சில நேரங்களில் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்ததுன்னா அது வீடியோவை எடுத்து அந்த வீடியோவே அப்டேட் பண்ணுவேன், வீடியோவை நான் ஆட் பண்ணுவேன் திரும்பவும். இப்போ எக்ஸாம்பிள் கான்ஸ்டியூஷன்ல பார்த்தீங்கன்னா 34 வீடியோ இருக்கும். அடுத்தடுத்து நீங்க படிக்கும்போது 35, 36, 37 கூட வரலாம். தேவைப்படுதுன்னா வீடியோ எடுத்து நான் அதை என்ன பண்ணுவேன், அப்லோட் பண்ணிட்டே வருவேன். பிடிஎஃபையும் அப்டேட் பண்ணி என்னுடைய பிடிஎஃப் அப்டேட் பண்ணி ஆப்லையும் அதை அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ டைம் டு டைம் இப்படி நடந்துகிட்டே இருக்கும். சும்மா ஒரே ஒரு வீடியோ எடுத்து வீடியோ கோர்ஸ் வச்சு 5 வருஷம் எடுத்து போட்டு அதை வச்சே ஓட்டுறால் நம்ம கிடையாது. அந்த வீடியோவிலேயே தேவைப்படும் போது என்னென்ன டேட்டா நம்ம அப்டேட் பண்ணணுமோ அதை அப்டேட் பண்ணி பிடிஎஃப் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ இந்த கோர்ஸ் ஒன்லி ஜிஎஸ் வித்தவுட் பயாலஜி, பொது அறிவு மட்டும், பயாலஜி உயிரியல் இல்லாம எல்லா எக்ஸாமும் யூஸ் ஆகும். எந்த எக்ஸாம் படிச்சாலும் ஜிஎஸ் இது மட்டும் போதும். பைலிங்க்ல கிளாஸஸ் இருக்க போகுது. ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் லைவ் கிடையாது. நீங்க வீடியோ அண்டு பிடிஎஃப் மொபைல் ஆப்ல மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், வேற எதுவும் செய்ய முடியாது. காரணம் இது முழுக்க என்னோட உழைப்பு, நான் எடுத்த நோட்ஸ், நான் மட்டுமே எடுத்த நோட்ஸ். அதான் முதலே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி இவ்வளவு பெரிய நோட்ஸ் இவ்வளவு குறைவான ஃபீஸ்ல யாராவது ஒரு தனி நபர் கொடுத்துருக்க முடியும்னு சொன்னீங்கன்னா உண்மையாவே இதுக்கப்புறம் நான் இந்த கோர்ஸை எடுக்கல. ஒரு தனிநபரால் எடுக்க முடியும் குரூப் 1க்கு. அவ்வளவு உழைப்பு நாம தனியெல்லாம் கொடுத்துருக்கோம். மத்தெல்லாம் இன்ஸ்டியூட் வச்சிருப்பாங்க, இதுல வந்து பல பேர் ஒர்க் பண்ணிருப்பாங்க பேக்ரவுண்ட்ல, அவங்களுக்கு இது மூலமா பல கோடிகள்லாம் சம்பாதிச்சிருப்பாங்க. நம்மளுக்கு யாரும் ஒர்க்கும் பண்ணல, நம்ம கோடிகள்லாம் சம்பாதிக்கவும் இல்லை. ஃபேக்டா எப்பயும் பேசுற ஆளு. இதுதான் இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். தேவைப்படுறவங்க 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல தான் கிளாஸ் எடுக்கிறோம். ஆண்ட்ராய்டுக்கும் ஐபோனுக்கும் வெப்சைட்ல கிளாஸஸ், லேப்டாப்ல உங்க டேப் பிசிலாம் பார்க்கறதுக்கும் தனியாக லிங்க் இருக்குது.
நீங்கள் எல்லாத்துலேயுமே இந்த கோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். 1 இயர் வேலிடிட்டி. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஜூலை 31 முடிஞ்சிடும். அதன் பிறகு இது இந்த ஃபீஸ் ஆகும், இது இந்த ஃபீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ தேவைப்படுறவங்க அதுக்கு முன்னாடி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. திரும்பவும் ஒரு முறை சொல்கிறேன், குரூப் 1 குரூப் 2 படிக்கிறீங்க, குரூப் 4னா இது ரொம்ப அதிகமாக இருக்கும். இருந்தாலும் இதை படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிக மார்க் எடுக்க முடியும். பட் குரூப் 4 பொறுத்தவரையில் ஸ்கூல் புக்கில் இருந்து சில கொஸ்டின்ஸ்லாம் டேரெக்டாக கேட்குறேன். அதனால் ஸ்கூல் புக்கு படிச்சிக்கணும். நான் ஸ்கூல் புக்கை படிச்சு தான் நோட்ஸ் எடுக்கிறேன். பட் இருந்தாலும் லைன் பை லைன் அவன் கேட்கறான்றதுனால குரூப் 4 படிக்கிறவங்க நம்ம கோர்ஸ் பார்த்துட்டு 10th புக் மட்டும் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க போதும். குரூப் 2 குரூப் 2A ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸு, குரூப் 1 ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸுக்கு 100 இல்லை 200% இந்த கோர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த காலத்தில் நீங்கள் படித்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலபஸை எவ்வளோ மாற்றினாலும், இந்த சிலபஸே இல்லைன்னு தூக்கி போட்டு வேற ஒன்று சேர்த்தாலும் அந்த சிலபஸ் படி வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி நான் அப்லோட் பண்ண தான் செய்வேன். இந்த வீடியோக்குள்ளார, இந்த கோர்ஸுக்குள்ளார ஒரே கோர்ஸ் தான். சும்மா தனித்தனியாக இந்த கோர்ஸ் அந்த கோர்ஸ், இந்த பேர் அந்த பேர் மாற்றி வைக்கிறது, டிஸ்கவுண்ட் பண்ணுறது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரே கோர்ஸ் தான். எந்த எக்ஸாம் படித்தாலும் ஒரே கோர்ஸ். எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து தான். ஆனால் அதனோட டெப்த்து நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது புரியும், எவ்வளோ டெப்த்தாக இந்த கிளாஸ் நம்ம எடுத்துருக்குறோம் அப்படின்றது. ஸோ தேவைப்படுறவங்க இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணி இந்த விஷயத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த டேட் முடிகிறதுக்குள்ளார அதுக்கப்புறம் ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். நீங்கள் அடுத்தது குரூப் 2க்கு படிக்கிறீங்க, அடுத்த வரக்கூடிய குரூப் 2க்கு இல்லை அடுத்த வருஷம் குரூப் 1 குரூப் 2க்கு படிக்கிறீங்கன்னா இப்போலேருந்தே ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. தனியாக நோட்டை போட்டு பக்காவாக ஒரு சப்ஜெக்ட் நோட் போட்டு நோட்ஸ் எடுத்து படிங்க. 100% உங்களுக்கு கை கொடுக்கும். அடுத்த தேர்வுக்கு நல்லா படிங்க. அடுத்தடுத்த தேர்வுக்கான அந்த வழிமுறைகள், எப்படி தயாராகிற டிப்ஸ் எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.